ஹலோ யூஸ் தமிழ்நாடு அட்மிஷன் 2025 டிஎன்ஏ 2025ல நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ல நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் தமிழ்நாடு அட்மிஷனோட பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜஸ் ஏதாவது தகவல் இல்லாமல் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, டெஃபினட்டாக உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன். சரி, இன்றைக்கி நான் பார்க்க போகிறது கோயம்புத்தூரில் இருக்கிற கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025க்கு எப்படி இருக்க போகுது, இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது, லாஸ்ட் இயர் ஒவ்வொரு கோர்ஸுக்குமே எந்த அளவுக்கு கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு, இது ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஓகேங்களா, இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2704 தான் கவுன்சிலிங் கோட். இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நரசிங்கபுரம் போஸ்ட்டில் வெள்ளைமலைப்பட்டினம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்குது. கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நியர்லி 20 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு 20 கிலோமீட்டர்ஸ். தென் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.cietcbe.edu.in இதான் வந்து வெப்சைட்டு. தென் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் டோட்டலாக இங்கே வந்து 11 கோர்சஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. தென் என்பிஏ கிடையாது, 11 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. தென் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்னு பார்க்கும்போது தென் ஹாஸ்டல் வந்து மெஸ் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. தென் மெஸ் பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43,500 வருது வருஷத்துக்கு. தென் ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 22,500 சொல்லியிருக்காங்க. தென் காஸ்ட் அண்ட் டெபாசிட் 2,500 அவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. அட்மிஷன் ஃபீஸ் 250 ருபீஸா. தென் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டிஸ்னா உங்களுக்கு 12,500 இருந்து 31,000 வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அவங்க இன்ஃபர்மேஷன் புக்லெட்டில் கொடுத்துருக்க தகவல் இது எல்லாமே. சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம கட் ஆஃப் பார்த்துருவோம் லாஸ்ட் இயர் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் VLSI டிசைன். லாஸ்ட் இயர் தான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டோட்டலாக 60 சீட்ஸு. சரிங்களா, அது ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 142.5 வரைக்கும் போயிருக்கு. தென் BC 133, BCM 107, தென் MBC 117 வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா, இந்த வருஷம் நம்ம வந்து 171லேருந்து 140 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே சைபர் செக்யூரிட்டி. இல்லை, சைபர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 60 சீட்ஸு 2023ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 158 வரைக்கும் போயிருக்கு. Then BC 153.5, then BCM 140.5, then MBC 148.5, SC 112, then SCA 122.5 வரைக்கும் இருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 188லேருந்து 152 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த 60 சீட்ஸு 2012ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓசி பார்த்தீங்கன்னா 144 வரைக்கும் போயிருக்கு. தென் BC 121.5, then MBC 114, then SC 107, then SCA 108. தென் இந்த வருஷம் நம்ம மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 166லேருந்து 136 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 66 2009ல் இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸு. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 135.5 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் BC 191, தென் BCM 100, தென் MBC 113 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 163லேருந்து 127 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி டோட்டலாக 60 சீட்ஸ் 2001ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓசி பார்த்தீங்கன்னா 169 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் BC 158, தென் BCM 164, தென் MBC 162, தென் SC 132, தென் SCA 129 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 187லேருந்து 161 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு. தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் EEE. ட்ரிபிள் இ பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக 30 சீட்ஸு 2007ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 155.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் BC 149, தென் MBC 147, தென் SC 102, தென் SCA 144 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 172லேருந்து 151 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ECE டோட்டலாக 60 சீட்ஸ் 2001ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 171.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் BC 163, தென் BCM 148.5,
எம்பிசி 150 8.5, தென் எஸ்சி 144, தென் எஸ்சிஏ 103 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 191லேருந்து 163 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்டாக கேட்குற கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டபுள் இன்டெக் 120 சீட்ஸ் 2001 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இருந்து 170 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 161.5, பிசிஎம் 154, தென் எம்பிசி 158, தென் எஸ்சி 125, எஸ்சிஏ 151.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 192லேருந்து 163 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் சிவில் இன்ஜினியரிங் டோட்டலாக 30 சீட்ஸ் 2011 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 130 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 94 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் 120 வரைக்கும் போயிருக்கு. தென் எம்பிசி 84, தென் எஸ்சி 107 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 164லேருந்து 120 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஸ்பெஷல் கோர்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் இயர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 60 சீட்ஸ். ஓசி பார்த்தீங்கன்னா 158 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி வந்து 153, தென் பிசிஎம் 154, தென் எம்பிசி 149, எஸ்சி 115.5 வரைக்கும் போயிருக்கு. தென் எஸ்சிஏ 138. இந்த வருஷம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் வந்து 178லேருந்து 154 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் இல்லை ஏஐடிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து இங்கே 60 டபுள் இன்டேக் ஓகேங்களா 120 சீட்ஸு 2022 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 171.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 160.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் 159, தென் எம்பிசி 150A 156, எஸ்சி 134, தென் எஸ்சிஏ 124 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் வந்து 188லேருந்து 164 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற இங்கே நியர்லி வந்து 11 கோர்சஸ் வந்து இருக்குது. அந்த 11 கோர்சஸில் ஒரு 5 கோர்சஸ் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங், தென் கம்ப்யூட்டர் சயின்ஸு, தென் இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி, தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி சரிங்களா. இதில் உங்களுக்கு கோர்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அபோவ் 160 ரேஞ்சஸ் இயர்லி தேவைப்படுது. இல்லை 160 கட் ஆஃப் மேலே இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா. இதில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஐடி வந்து 160, ஏடிஎஸ் வந்து 160 மேலே தேவைப்படுது. தென் இதில் ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங் தென் சைபர் செக்யூரிட்டி வந்து 150 அபோவ் அது அந்த ரேஞ்சஸில் இருக்கு சரிங்களா. தென் அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 ரேஞ்சஸில் டெஃபினட்டாக அபோவ் வந்து தேவைப்படுது. தென் இதை தவிர்த்து இங்கே கோர்சஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் வந்து நிறைய அடிஷ்னலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸில் கொடுக்குற மாதிரி இங்கே சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, தென் மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இல்லைங்களா இது கோர்சஸ் இருக்குது. தென் ஸ்பெஷலைசேஷனாக விஎல்எஸ்ஐ டிசைன் இருக்குது. இல்லை விஎல்எஸ்ஐ டிசைனுக்கு வந்து நேர்லி வந்து 140க்கு மேலே நமக்கு தேவைப்படுது. தென் மெக்கானிக்கல் சிவில் தென் வந்து மெக்காட்ரானிக்ஸ் இந்த கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா 130 120க்கு மேலே டெஃபினட்டாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மெக்கானிக்கல், மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், தென் சிவில் இன்ஜினியரிங் சரிங்களா. இந்த 3 கோர்சஸ்க்குமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் சாய்ஸில் வைக்கும் போது 160 அபோவ் இருக்குங்களா சிஎஸ்சி ஐடி ஏடிஎஸ் வந்து நீங்கள் சாய்ஸில் வச்சுக்கலாம். தென் 150 அபோவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங் சைபர் செக்யூரிட்டி தென் EEE இது மாதிரி கோர்சஸ் லேர்னிங் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸில் வச்சுக்கலாம். தென் பிலோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 150 கீழே இருக்கிறவங்க சிவில் மெக்கானிக்கல் தென் மெக்காட்ரானிக்ஸ் தென் விஎல்எஸ்ஐ டிசைன் இது மாதிரி கோர்சஸில் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் சரிங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் இது தகுந்த மாதிரி நீங்கள் கவுன்சிலிங் பிளான் பண்ணி டெஃபினட்டாக கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்து கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு தகவல் வேண்டாம் கான்வர்ஸ் நம்ம மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.